அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் தரமான சம்பவம். அங்கே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் 80வது கூட்டம் நடந்துருக்கு இல்லையா, அங்கே பேசின விஷயந்தான். இன்றைக்கி நெதன்யாகு அவர்கள் பேசினார். அங்கே நடந்தது என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க. பாகிஸ்தான் தரப்பில் மிகப்பெரிய ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. இந்தியா என்ன பேசினாங்கன்றதை நான் முன்பு ஆர்கே சேனலில் கூட நான் சொல்லியிருந்தேன். நான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள்ல நிறைய சுவாரஸ்ய தகவலுங்க. அத்தனை தகவலும் நீங்கள் எப்படி தாங்க போகிறீங்கன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நிறைய கவர் பண்ணுறேன். நிறைய புதுமையான தகவல்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன ஐநாவில் தொடங்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி வலிச்சு நீ உலகமே ஒரு சுற்று போகிறோம். எல்லாம் மொத்த செய்தியும் கவர் பண்ணிட்டு தான் இறங்க போகிறோம். அப்போ தான் நம்ம தூங்க போகிறோம். தயாராக இருங்க, கிளம்பலாம் பயணத்துக்கு, கிளப்பங்கள் பயணத்தை. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். எப்போவுமே முக்கிய தலைவர்களுடைய தத்துவங்கள்லாம் அப்படி நின்று பேசும். காலத்துக்கும் அழியாது. வருகின்ற தலைமுறைகள் அடுத்தடுத்து சொல்லி அவங்க சிலபஸில் கூட சேர்த்திப்பாங்க. அந்த மாதிரி சமீப காலமாக ஜெலென்ஸ்கியோட தத்துவங்கள்லாம் அப்படி நின்று பேசுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்பு அமெரிக்காவுடைய டெலிகேஷன் கெலாக் அவர்கள் அங்கே உக்ரைனுக்கு போகிறாரு, பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அப்புறம் நிறையா ஒரு 3 நாள் தங்கியிருந்தார். அந்த 3 நாள் ரஷ்யா தாங்காதனால ரஷ்யா ஒரு டம்மி பீஸு கெலாக் வந்த உடனே பயந்துட்டாங்க. எங்ககிட்ட மோஸ்ட் பவர்ஃபுல் வான் தடுப்பு சாதனங்கள்னால் அது அவர் தான், நாங்கள் அவருக்கு சிட்டிசன் கொடுத்து இங்கே நிறுத்திக்கலான் இருக்கிறோன்னு ஒன்று எல்லாருமே பொக்கேன்னு சிரித்தாங்க. அப்போ அன்றைய தத்துவத்தின் அர்த்தங்கள் என்ன? ரஷ்யா ஒரு டம்மி பீஸு, அமெரிக்காவை பார்த்து பயப்படுறாங்க, நேட்டோவை பார்த்து பயப்படுறாங்க, அது எல்லாரும் சொன்னாங்க. சரி, இன்றைய தத்துவம் நீங்களே பாருங்கள். இன்றைய தத்துவம் என்னென்னா, நேட்டோ ஒரு டம்மி பீஸு. தொடர்ந்து மாஸ்கோ ஏதாவது ஒரு வகையில் ட்ரோன் தாக்குதலோ, போலந்துக்குள்ளே அத்துமீறி நடத்துறது, எஸ்டோனியாவுக்குள்ளே அத்துமீறி நடத்துறது, டென்மார்க் அத்துமீறி நடத்துறது, எதுக்குமே அவங்க இன்ன வரைக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ரொம்ப வீக் நேட்டோ ரெஸ்பான்ஸ். அப்போ இவங்க ஒரு டம்மி பீஸுன்றாங்க. அப்போ ஒரு தலைவருடைய கருத்து, எந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம்? அவங்க டம்மி பீஸா, இவங்க டம்மி பீஸா? அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தனது டைலாக்கை மாற்றுறாங்க. இன்னொன்று என்னென்னா, 2 நாடுகள் உசுப்பேற்றி நம்ம ஒதுங்கிக்கலான்னு நினைக்கிறாரா? இந்த தத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வார்த்தை. ஒரு தலைவர் என்பவர் ஒரு வார்த்தையில் ஸ்ட்ராங்காக இல்லைங்க, அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். சரி, இது ஏன் நான் சொல்ல வரேன்றது உங்களுக்கு இன்றைய வீடியோடைய இறுதி பதிவில் தெரிஞ்சுப்பீங்க. இன்னொரு சுவாரஸ்ய தகவல்களும் நடந்தது. ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் யாருங்க? பாகிஸ்தானுடைய பிரதமர். இன்றைக்கி ஒயிட் ஹவுஸில் வெள்ளை மலையில் போயிட்டு ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறாரு. அதுக்கு முன்பு ஐநாவில் பேசுகிறாரு. ஐநாவில் பேசும்போது 4 வார்த்தை நச்சுன்னு பேசிட்டார். என்ன அப்படி நச்சுன்னு பேசிட்டாருன்னா, ஏன்னா அவர் பேசி முடிஞ்ச உடனே அங்கே ஒரே ஸ்லோகனுங்க, பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு எல்லோரும் எதிர்த்து டான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, என்னப்பா அப்படி அந்தளவுக்கு பேசி தள்ளிட்டார் மனுஷன் அப்படின்னா. இதுக்கப்புறம் ஐநாவில் பேசுகிறதுக்கெல்லாம் ஆதாரங்கள் கேட்கணுங்க. சும்மா எல்லா கட்டுக்கதைகளும் அவிழ்த்து விடுகிற ஒரு இடமா மாறிடுச்சு வர ஐநா. ஏன்னா ட்ரம்ப் வராரு, அவர் என்னமோ ஒரு சொந்த கதையெல்லாம் பேசிட்டு போகிறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன் நான். ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் ஃபால்கன் மேலே போர் காலத்தில் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் போர் சமயத்தில் நாங்கள் அடித்த அடியில் 7 போர் விமானங்கள் சும்மா ஸ்க்ராப் ஆகி அப்படியே விழுந்துடுச்சு. இந்தியாவுக்கு சரியான அடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் பாகிஸ்தான் ஜிந்தாபாத், ஆல்மோஸ்ட் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இதை யார் காப்பாற்றினது, யார் இந்த வார இடைநிறுத்தினது அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களோட தலையீடுனால தான் இந்த வார் நின்றது. இல்லைன்னா வேறு மாதிரி போயிருக்கோம். அதனால் நோபல் பரிசுக்கு ரொம்ப தகுதி உள்ள நபர் யாருன்னா அது ட்ரம்ப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தலையில்லைன்னா இது மோசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறது, நம்ம என்னங்க சொல்கிறது? இது யாருங்க தப்பு? முழுக்க மத்திய அரசோட தப்பு. அவங்க இறங்கி வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் அவங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறாங்கன்னா பொது வெளியில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாக்குதலில் நிறுத்தி இருக்கணும். ரொம்ப பாசிட்டிவான வைப் இருந்தது, பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக தான் போச்சு. திடீர்னு சொல்லாமல் செய்யாமல் நிறுத்தினதனுடைய விளைவு இன்றைக்கி ஐநாவில் போயிட்டு இந்தியாவை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்க தோத்துட்டாங்க, பயந்துட்டாங்க, 7 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க. இதை நம்ம எங்கே பண்ணியிருக்கணும்னா, அவங்க பொது வெளியில் நாங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டோம், நாங்கள் வரன்ற வரைக்கும் அடிச்சிருந்தோம்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். திடீர்னு நிறுத்தனுடைய விளைவு இது வேறு மாதிரி தான் போய் முடியும். அது இல்லாமல் நம்ம இராணுவ தளபதி என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை மீட்டிங்கில் போயிட்டு எத்தனை போர் விமானம்னு அவர்
கவுண்டிங் சொல்லலை, ஆனால் சுட்டு வீழ்த்தினது உண்மைதான் அப்படின்னு சொன்னார். அதை பாகிஸ்தான் வந்து கொஞ்ச நாள் பிடிச்சி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் சொல்வதற்கு இல்லை, நான் கருத்துக்கள் சொல்வதற்கும் இல்லை. அப்புறம் ஏன்னா நான் வந்து இதில் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில். ஏன்னா ஒரு நாள் இரவு லைவ் நியூஸ் உங்ககிட்ட போட்டிருந்தேன். இந்த ஊடகங்களை நம்பி நான் உக்காந்துருக்கும்போது பாகிஸ்தானே முழுசாக கைப்பற்றின அளவுக்கு இருந்தது ஒரு நாள் நைட்டு. அடுத்த நாள் வெடிஞ்சு பார்த்தா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க ஐயான்னு சொன்னும்போது நான் மனதளவில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். நான் அதிலிருந்து வந்து கையெடுத்து கும்பிட்டுனேன். நான் இனியோ பாகிஸ்தான் வந்து இனி இந்தியா என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இந்தியா என்ன பேசினாங்கன்னா, பாகிஸ்தான் பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க, இது ஒரு நாடே இல்லை, அவங்க சொல்வதற்கான அருகதை இல்லைன்ற ஒரு வார்த்தையும். இன்று ஜெய்சங்கர் அவர்கள் பேசும்போது வெஸ்டர்ன் நாடுகள் வந்து பொருளாதார தடைகளை பற்றியும் நாங்கள் ஏதோ ரஷ்யாவை உதவி பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, முதல்ல நீங்கள் ஒழுங்காக இருங்க, நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களுக்கு வந்து பாடம் கற்கிற வேலை வேண்டாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தேன். ஒன்று இதற்கான பதிலடிகள் நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் ஃபைனலாக ஷெபாக் ஷெரீப் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவா. இது வந்து உலகத்துக்கே அவர் சொல்கிறத பார்த்தா ஒரு தீவிரவாத இயக்கங்கள் மாதிரி சொல்லியிருக்கிறார். உலகத்துக்கே அது அச்சுறுத்தலாக இருக்குது, அதை நம்ம வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு தருணம்ன்றார். சரி உலக தலைவர் சொல்லிவிட்டா அடுத்து மற்ற நாடுகள் நம்பி செய்வாங்க. நார்மலாக அது ஐநா மேடைன்றது என்னன்னு தெரியும். அப்புறம் ஃபைனலாக போதும் பேசுனதை வாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூமில் விட்டு குமரை விட்டு எல்லாம் எங்கெங்கே சைன் போட்டுக்க சைன் பண்ணிட்டு பாகிஸ்தானுடைய மொத்த டீலும் வாங்கிக்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் மினரல்ஸ் என்ன இருக்குது, மீதி எல்லாத்தையும் என்னென்ன எழுதி கொடுக்க முடியுமோ எல்லாமே அக்ரிமெண்ட் ஓகே வாங்கிட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய செய்தி. இப்போ தான் நம்ம நேராக போகிறோம். எங்கே போகிறோம்? நெதன்யாகு அவர்கள் அங்கே ஐநாவில் என்ன பேசினார், என்ன நிகழ்ந்தது. அதற்கு முன்பு உங்களுக்கு 2 விதமான செய்தியை காட்ட விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் அல்ஜசீரா என்ன சொல்லியிருக்காங்க, நெதன்யாகு அவர்கள் பேசும்போது ஒட்டுமொத்த டெலிகேஷனும் எழுந்திச்சு வெளியே போயிட்டாங்க 80வது யூஎன் ஜெனரல் அசம்பிள் மீட்டில் அப்படின்னு இருக்காங்க. ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்த க்ரௌடும் கைத்தட்டி பயங்கரமாக ஆரவாரம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுடைய நெதன்யாகு அவர்கள் பேசும்போது. குறிப்பாக அவர் பேசும்போது என்னென்னா அந்த பேஜர் தாக்குதலை பற்றி பேசினாங்க. ஹிஸ்புல்லா வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம்னா பேஜர் தாக்குதல் தான். இப்போ மெசேஜ் வந்தால் கூட அவங்களுக்கு நினைவில் நின்று பேசும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த கூட்டம் வெடிச்சு எறிஞ்சு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, அவர் பேச பாதிக்கும் மேற்பட்ட தலைவர்கள் எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவர் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்டி ஆளை பார்த்து பேசின மாதிரி தான் இருந்தது. பெரும்பாலான கூட்டங்கள் என்னென்னா பெரும்பாலுமே எந்திரிச்சு போயிட்டாங்க. அரபு நாடுகள் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஐரோப்பாவிலுமே நிறைய எதிர்ப்புகள் அவருக்குன்னு இருக்கு இல்லையா, அவங்க கூட வந்து ஃபுல்லாக எல்லாமே எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. ஆனால் இவங்க நெதன்யாகு அவர்கள் வந்து பேசும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த காசாவுடைய எல்லை பகுதியில் எல்லாமே ஃபுல்லாக லவுட் ஸ்பீக்கர், காசா மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரியும் அந்த மக்களுக்கு தெரிந்து கொள்ளும் விதமாக வந்து இது ஃபுல்லாக டெலிகாஸ்ட்டாக வந்து அங்கே லவுட் ஸ்பீக்கர் வச்சு போட்டிருந்தாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல். அவர் பேச வர்றதுக்கு முன்பு இந்த ஷர்ட்டில் வந்து அந்த கோட் ஷூட்டில் வந்து ஒரு ரவுண்டாக என்ன சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணுவோம்ல, அந்த கியூஆர் கோடு இருந்தது. இந்த கியூஆர் கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இதுவரை ஹமாஸ் என்னெல்லாம் அக்டோபர் 7ஆம் தேதி எங்களுக்குள்ளே வந்து என்னெல்லாம் இனப்படுகொலை அவங்க எங்களை என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்கன்றது உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏன் தாக்கல் நிகழ்த்தணுன்றது உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியுன்றதை போட்டிருந்தாங்க. சரி, இப்போ அவரோட ஸ்பீச்சில் மொத்தமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வரா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்டை ஒன்று காட்டுறாரு. இந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் முடிஞ்சால் நான் வீடியோ பதிவாக போகிறேன். நான் அதில் ஃபஸ்ட்டு வந்து எமினி யவுதிகள், இன்றைக்கி வந்து எமினி யவுதிகளோட மேக்சிமம் யவுதியினுடைய லீடர் வந்து கான் ஒரு டிக் அடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் காசாவுக்குள்ளார யாகே சின்வார் கான் அப்படின்னு ஒரு டிக் அடிச்சுக்கிட்டாரு. லெபனானில் நசரல்லா வந்து கான் அப்படின்னு டிக் அடிச்சுக்கிட்டாரு. சிரியாவில் ஆசாத் ரீஜியன் கான் அப்படின்னு டிக் அடிச்சிட்டாரு. அப்புறம் ஈராக்கில் அந்த ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது மிலிட்ரி ஃப்ராக்ஷன்ஸ்னால் இவங்களை எதிர்த்து சின்ன சின்ன குரூப்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க கான் அங்கே ஒரு டிக் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஈரானுடைய டாப் மிலிட்டரி கமாண்டர், அட்டாமிக் சயின்டிஸ்ட், பாம் சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து கான் அப்படின்னு டிக் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எங்களை எதிர்க்கிற எந்த நாடாக யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு ஐநாவில் சொல்ல வராரு. அதான் ஒவ்வொன்றா வந்து டிக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஈரானில் மறுபடியும் நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் நாங்கள் தாக்கல் நடத்துவோம், வில் பி எலிமினேட்டட். ஆனால் நாங்கள் இப்போ நடத்தினது சக்ஸஸ் தான், வில் பி எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மறுபடியும் ஊடகங்கள்லாம் நிறைய மேக்சர் போன்ற புகைப்படங்கள்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, ஈரானுக்குள்ளே மறுபடியும் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஈரான் வந்து அது நாங்கள் பவர் ப்ரொடக்ஷனுக்கு தாங்க பண்ணுறோன்றதை திருப்பி சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து ஐநாவிலே நான் கண்டிப்பாக தாக்கல் நடத்துவோன்னாங்க. இன்னொரு வார்த்தை அப்படி பேசும்போது எல்லாம் எந்திரிச்சு போகும்போது இதெல்லாம் நாசிகளோட கொள்கை, நாசிகள் தான் இந்த மாதிரி வந்து எந்திரிச்சு போவாங்க, அவங்க தான் எங்கள் இனத்தை அழிச்சவங்க, இவங்கெல்லாம் எங்கள் இனத்தை அழிப்பதற்கு ஆதரிப்பவர்கள், எந்திரித்து செல்பவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னாங்க. அப்புறம் ஹமாஸை பற்றி சொல்லும்போது 2-3 வார்த்தை சொன்னாங்க. குறிப்பாக அக்டோபர் 7ஆம் தேதி நடக்கும்போது பாலஸ்தீனத்துக்குள்ள 90% மக்கள் அக்டோபர் 7ஆம் தேதி நடந்ததுக்கப்புறம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி கேக் ஊட்டி செலிப்ரேட் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ 7ஆம் தேதி ஆதரிக்கிற அந்த நபர்களுக்கு தான் நீங்கள் தனி நாடுக்கான கோரிக்கை கொடுக்குறீங்களா? குறிப்பாக ஜெர்மனி கூட சொல்ல வரல, யூகே, ஃப்ரான்ஸ், கனடா இந்த மாதிரி நாடுகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான நபர்கள் நான் வந்து தனிநாடு காட கோரிக்கைன்னா அல்கொய்தாவை கொண்டு வந்து என் பக்கத்தில் வைக்கிற மாதிரி. இப்போ அமெரிக்கா வந்து 9/11 9/11 அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அல்கொய்தாவை கொண்டு வந்து அவங்க பக்கத்தில் வச்சுப்பாங்களா? எப்படி தேடி வேட்டையாடினாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வேட்டையாடுகின்ற சமயத்தில் அவங்கள கொண்டு வந்து எங்கள் பக்கத்தில் வைப்பது என்பது எங்கள் கழுத்தை நாங்களே அறுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பொழுதும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஃபால்ஸ் ப்ராமிஸ், ஒன் ஆஃப் த கரப்டடு பாலஸ்தீன். அவங்க நிறைய தடவை நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராமிஸை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம், ஆனால் அவங்க நிறைவேற்றினதே இல்லை. அவங்க ஸ்கூல் சிலபஸில் கூட ஜூஸ் ஹேட்டை பற்றியும் ஆன்டிசெமிஸ்டத்தை பற்றியும் ஜூஸ் மக்களை எப்படி கொள்வது போன்ற சிலபஸை தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு தனிநாடு கொடுக்குறீங்க கோரிக்கை வைக்கும் போது அது நாங்கள் இருக்கும் வரை அதை நடக்கவே நடக்காது. ஆல்மோஸ்ட் ஹமாஸை ஜெராக்ஸ் பண்ண மாதிரி தான் இந்த பக்கம். ஏன்னா எல்லாருமே ஆதரிக்கிறாங்க, 10% 90% நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் சிரியாவில் ஆல்மோஸ்ட் அமைதி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிரியாவில் இருக்கக்கூடிய அளவைட்டி மக்களுக்கான பாதுகாப்புகள் உறுதி செய்யப்படும். கொஞ்சம் பாசிட்டிவ் செய்தி வந்திருக்கு, நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. காசாவுக்கு சொல்லப்படுகிற செய்தியில் என்னென்னா, ஹமாஸுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னென்னா, அங்கே எல்லாருமே ஒட்டுமொத்த ஊடகங்கள் மீதி எல்லாமே நாங்கள் தான் எங்களுடைய நடவடிக்கையால் தான் உணவு பட்டினியால் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உணவுகளை திருடி சென்றது யார் என்றால் ஹமாஸ். அவங்களே சொந்த மக்களை பட்னியால் கொண்டு வர. இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து உணவுப் பொருட்களை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம், அதை கொடுத்துட்டும் இருப்போம், அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போயும் நாங்கள் ஃபைனலாக ஒரே ஒரு வார்னிங் கொடுக்குறோம், 48 ஹாஸ்டேஜஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா நீங்களும் உயிரோடு இருக்கலாம், அமைதியாக இருக்கும், ஆயுதங்களுக்கு எல்லாம் சரண்டர் பண்ணிவிடுங்க, இனி வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன சந்திப்பீங்க அப்படின்றத வில் பி ஹெல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னும் முழுமையாக எங்களோட பயணம் வெற்றி பெற்றதா, அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு வெற்றி பெற்றதா அப்படின்னா வெற்றி பெறவில்லை. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அந்த பெண்டிங்கை முடிச்சுட்டு தான் நாங்கள் விடுவோம். இன்னொரு விவகாரத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இதை ஆதரிக்கிற நபர்கள் எல்லாமே இன்றைக்கி இந்த உலகத்தை, குறிப்பாக ஐரோப்பா, அமெரிக்காவை எல்லாம் நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம் இந்த செயல்னால. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த செயல் எங்கள் எமினியில் ஆரம்பிச்சிங்கன்னா லெபனான்லேருந்து சிரியாவிலேருந்து ஈரான், இது எல்லாத்தையும் நான் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாற்றிருக்கிறேங்க. ட்ரம்ப் அவர்களை 2 முறை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, அது எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கு. ஐரோப்பா வந்து சீர்குலைக்க முயற்சி பண்ணுறாங்க, இது எல்லாமே யார் காரணம்? இந்த பக்கம் ஈரான் தான் காரணம். இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சார்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாரு. அந்த சார்ட்டில் வந்து அமெரிக்கா அண்ட் ஐரோப்பா வந்து கோல்டு பிளட் யார் அதிகமாக மர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அல்கொய்தாவா, இல்லை ஹமாஸா, ஹெஸ்புல்லாவா, இல்லை ஈரானா, ஆல் ஆஃப் எபோவா அப்படின்னா கோடிட்டு இடங்களை நிரப்புகின்ற மாதிரி பெரும்பாலும் ஆல் ஆஃப் எபோவா இருக்கா அப்படின்னு அதையும் வந்து ஒரு டேப் எடுத்து டிக் பண்ணி வைத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணும், வெளியேறணும், இல்லை நாங்கள் தாக்குதலை குறைக்க மாட்டோம். ஏன்னா இந்த 2வது பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில் நாங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டோன்றதான் ஒட்டுமொத்தமாக தெரியுது. நிறைய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து போனது எம்டி ஸ்பீச்சில் எம்டி ஸ்டேஜில் பேசினார். ஆனால் ஃபைனலாக பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த கைத்தட்டல்கள் சத்தம்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் பேசும்போதே அந்த வீடியோ பதிவு இணைக்க விரும்புகிறேன். அந்த வீடியோ பதிவில் அந்த கிளாப்பிங் சவுண்டெல்லாம் நிறைய ஸ்டாண்டிங் ஓவேஷன் இருந்ததுன்னா இருக்கிற மீதி ரிமைனிங் இருக்கிறவங்கலாம் வந்து கைத்தட்டினாங்க. எங்கள் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாக் ஷெரீஃபுக்கே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னும் போது இங்கே கைத்தட்டுறதுக்கு ஆள் இல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க, மேபி இருந்திருக்காங்க. அதுக்கான சத்தம் வந்து கேட்டிருக்குன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன் நான்.
ஆனால் ஃபைனலாக அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க இந்த செய்தியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து இல்லை காசா வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம், பேச்சுவார்த்தை நெருங்க போகிறோம், நாங்கள் இருக்கிற வரைக்கும் வெஸ்ட் பேங்கை வந்து இஸ்ரேல் ஆக்குப்பை பண்ண விட மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஜெர்மனி கூட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 251 மில்லியனுக்கான ஆயுத டீல் ஆல்மோஸ்ட் இப்போ அவங்க டெலிவரி பண்ண வேண்டியது, ஆனால் ஹோல்டு பண்ணிட்டாங்க. இல்லை, வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா எங்களுடைய ஆயுதங்கள் காசாவுக்குள்ளே போயிட்டு இனப்படுகொலை நிகழ்த்துவதற்கு நாங்கள் ஒருபொழுதும் அங்கீகரிக்க மாட்டோம்ன்றாங்க. அந்த ஒரு வார்த்தை ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அந்த வார்த்தை என்னென்னா, இப்போ நிறைய தலைவர்கள் வந்து வெளிப்படையாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கலை, நாங்கள் இஸ்ரேல் வந்து மர்டர் கண்ட்ரிலாம் பயங்கரமாக வெளிப்படையாக எங்களை வந்து இகழ்கிறாங்க, ஆனால் ஃபோன் பண்ணி எங்ககிட்ட இன்டர்னலாக பேசும்போது உங்கள் மாதிரி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வேறு யாருமே இல்லை, ஒண்டர்ஃபுல் ஜாப், கீப் கோயிங், கீப் ஆன் கோயிங் அப்படிலாம் எங்களை புகழ்கிறாங்க, மறைமுகமாக எங்களை புகழ்ந்துட்டு வெளி உலகத்துக்கு மட்டும் நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்கன்றாரு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னார், ஃப்ரைட் ரைஸை சொன்னார். ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் வந்து எங்கிட்ட பேசும்போது நல்லா பேசுகிறாரு, சூப்பருங்க, நல்லா பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்கள் நாட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கே பார்த்தா அங்கே எங்களுக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க. சேம் லைக் தட் ஆல் கண்ட்ரிஸ்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொன்னாங்க. ஏன்னா அவர் பேசும்போது இந்த பேஜர் தாக்குதலை பற்றி பேசும்போதெல்லாம் ரொம்ப அது டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக நாங்கள் வந்து நின்று அடிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். எங்களை எதிர்க்கிற நாடுகள்லாம் இதுதான்ற மாதிரி முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக அங்கேருந்து வெளியே வரும்போது மெல்லை அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு சந்திப்பு கொடுத்து, வா தலைவா, உங்கள் பின்னாடி எப்போவுமே இருக்கிற 2 முதலீடு கொஞ்சம் போட்டு விடுறது, சும்மா தான் இருக்கீங்க, 2 போட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா நானும் அப்படி போயிரு முதலீடோடு போகிறேன் அப்படின்ற யார்? மெல்லை அவர்கள். அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை வேண்டாம், பெரிய கம்பெனி நிறுவ வேண்டும், முதலீடுகள் வர வேண்டும், லட்சக்கணக்கில் முதலீடு வந்து வருதுன்ற மாதிரிலாம் பெரிய பயங்கரமாக சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் திரும்பி முதலீடு போய் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஃபைனலாக இஸ்ரேல் வந்து இன்னொரு விவகாரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோர்டனுக்குள்ளார ஒரு பெரிய டீம் வேலை செய்தான். அக்டோபர் 7 நடந்த மாதிரி மறுபடியும் ஜோர்டன் வழியாக உள்ள நுழைஞ்சு பெரிய தாக்கல் நடத்துவதற்கான ஒட்டுமொத்த வேலையும் வந்து ஜோர்டனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு டெரரிஸ்ட் வந்து ட்ரைனிங்கே கொடுத்துட்ருக்காங்க, அதையும் நாங்கள் முறியடிப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இதில் இன்னொரு மேஜர் ஆஃப் த பாயிண்ட் வந்து லூலுடா சில்வா அவர்கள், பிரேசிலினுடைய அதிபர் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாக சொன்னார். ஏன்னா அவர் பேச வரதுக்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இப்போ எங்களை நம்பி இருந்தாங்கன்னா ரொம்ப அந்த கண்ட்ரி வந்து குட் கண்ட்ரி, இப்போ ஒன்றுமே சொல்ல, ரொம்ப பேட் கண்ட்ரியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, அவங்களாம் ஃபெயில்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்ல. அவர் வந்து எங்கள் டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் நான் நெகோசியபிள், யாருக்கிட்டேயும் எந்த சமரசத்துக்கும் பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது, நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோமோ அதுதான், நாங்கள் தொடர்ந்து இண்டிபெண்ட்டாகவே இருக்கிறோம், நீங்கள் சொல்லி தான் எங்கள் நாட்டை காப்பாற்றணும் அவசியம் இல்லை, யூ கெட் அவுட் அப்படின்னு மனுஷன் பொடிச்சு நடிச்சிட்டாரு அமெரிக்காவை. பெரும்பாலும் பிரேசிலினுடைய பீஃப் தாங்க அதிகமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய ஜேபிஎஸ் நிறுவனம் தான். இவர் இதெல்லாம் தடை விதித்ததுனால என்னாச்சுன்னா அந்த நிறுவனங்கள் பெருசாக பாதிக்குது. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பீஃப் பர்கர்லாம் வந்து ரேட் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதுதான்றாங்க. அதனால் அந்த ஜேபிஎஸ் நிறுவனம் மட்டும் போயிட்டு, தலைவரே நீ என்னன்னாலும் பேசுங்க, நீங்கள் மட்டும் வாங்குவாங்க கூட வாங்குங்க, ஆனால் அந்த பீஃப் மட்டும் கொஞ்சம் வரி விதிக்காதீங்க சொன்னேன். சரி போன்ட்டு இப்போ அந்த பீஃபுக்கு மட்டும் வரியை வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். அதுதான் சார், அதுதான் இவங்க டைலாக்கு. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, இப்போ டிக்டாக் வந்து அமெரிக்கா வசம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை. ஆரக்கல்னுடைய நிறுவனர் யார் அப்படின்னா ஜியோனிஸ். அவர் வந்து ஜியூஸ், பேசிக்காக அவர் இஸ்ரேலேருந்து போன லாரி எலிசன் தான் வந்து சிங்கிள் இன்ன வரைக்கும் லார்ஜஸ்ட்டு டோனர். அதாவது இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு, இஸ்ரேலினுடைய அரசாங்கத்துக்கு அதிகபட்சமான டோனர் கொடுத்தது இவர் தான். ஸோ இனி டிக்டாக் ஃபுல்லாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது, அமெரிக்காவுடைய டிக்டாக் ஃபுல்லாக. ஏன்னா நிறைய வந்து டிக்டாக்ல தான் அதிகமான அந்த பாலஸ்தீனத்தினுடைய எதிர்ப்பு போராட்டங்கள் மீதியெல்லாம் வருது. ஏன்னா மீதியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, பட் அது மட்டும் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ அதையும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்றது ஒரு கூடுதல் தகவலாக இந்த இடத்துல என்னால் பதிவு செய்ய முடிகிறது. மற்றொரு தகவல் அமெரிக்கான்றனால சொல்கிறேன், பியூஷ் கோயல் அவர்கள் நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் நாளைக்கு கிளம்புறாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு, ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லான மீட்டிங் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் கண்டினியூ சக்ஸஸ்ன்றாரு. எங்கே சக்ஸஸ் ஐயா? காலையிலேருந்து மனுஷன் வரி குதிரைக்கே வரி போடுற மாதிரி போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. அக்டோபர் 1 அது குறிப்பிட்ட நாடுகள்லாம் கிடையாது, உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் சரி, நீ இனிமேட்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணால் 100% வரி, 50% வரி, 25% வரி அப்படின்லாம் சீறிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னு புரியல எனக்கு.
வரியால் மட்டும்தான் தனது பொருளாதாரத்தை வளர்த்த முடியும்னு நினைக்கிற ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபருக்கு புரிய வைக்கக்கூடிய காலங்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே ரஷ்யா உக்ரைன் அப்டேட் போயிடலாம். இந்த மார்க் ரூட்டே யார்? ட்ரம்ப்போட சன்னு, ஏன்னா அவர் தான் அப்பான்னு கூப்பிட்டுருக்கிறாரு. மார்க் ரூட்டே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன் அமெரிக்கா இந்தியாவுக்கு பொருளாதார தடை, குறிப்பாக 50% வரி, அது பேர் தடை இல்லை, 50% வரி விதிக்கிறாங்கன்னா, இந்தியா அப்போ தான் ப்ரெஷர் கொடுப்பாங்க, அழுத்தங்கள் கொடுத்து இந்த போரை நிறுத்துவதற்கான யுக்தி அது ட்ரம்ப்போட மிகப்பெரிய ஒரு டாக்டிக்ஸ் தான். வேறு யாருக்குமே இப்படி ஒரு ஐடியா வராதான். சரியாக கொடுத்து கரெக்டாக பாருங்கள், வரி போட்டால் அடுத்த 3ஆவது நாள் மோடி அவர்களும் பக்கம் புடின் அவர்களும் பேசிக்கிட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச வெற்றின்னாங்க. சரி, ரைட்டு. உடனே இன்றைக்கி இந்தியாவுடைய செய்தி தொடர்பாளர் பொய் பேசுகிறதுக்கும் அளவு இருக்குது, அதுக்குன்னு உங்கள் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதற்கு இந்தியா சாதாரண நாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் என்ன பேசணும் அது வெளிப்படையாக உலக அறிந்த விஷயம். அமைதி ஏற்படணும், அமைதிக்கான வழிகள் ஏற்படும். அதனால தான் இன்றைக்கி மோடி அவர்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு கேம்பிங்கில் பேசும்போது, எங்களையும் ரஷ்யாவையும் பிரிக்க முடியாது, நட்பு பலமான நட்பு, எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுப்பதாக இல்லைன்ற ஒரு வார்த்தை, அது நேட்டோவுக்கு புரிய வைக்கின்ற வார்த்தையை நான் பார்த்தேன் நான். ஏன்னா அப்படி ஒரு கட்டுக்கதைகளை அவுத்து விட்றாங்க. ஐயா இது கூட பரவாயில்லைங்க ஐயா. இன்னொன்று கூட நான் இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்ட்டில் பார்த்தேன், ஒரு நியூஸு, ஹெட்டிங் நியூஸே பார்த்தேன். குறிப்பாக இப்போ ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது, அழுத்தங்கள் கொடுக்கறது, நாங்கள் உக்ரைனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறது எல்லாமே ரஷ்யாவோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்களாம், பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். பொருளாதாரம் சீர்குலை தான். இத்தனை நாள் மானே தேனே பொன்மானே அப்படின்னு போகும்போது அவங்க பெருசாக சைன் பண்ணல, பெருசாக அக்ரிமெண்ட்டுக்கு வரல, பேச்சுவார்த்தை நடத்தலை. இப்போ பார் எப்படி வரப்போகிறாங்கன்னு பாரு. இது ட்ரம்ப்புனுடைய டாக்டிக்ஸ்ன்றாரு. யார் நீங்கள்லாம் எதுனாலுமே ட்ரம்ப்போட டாக்டிக்ஸ்னால் டென்ஷன் ஆயிடுவேனாலாம், ரொம்ப காட்டில் இருக்கிறாரு. அங்கே மார்க் ரூட் என்னன்னா, இந்த வரி போகிறதுக்கும் ட்ரம்ப்போட டாக்டிக்ஸ்ன்றாரு. அவங்களுக்கே தெரியாது, ஐயோ அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரஷ்யாவுக்கு நாங்கள் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான காரணம் அதுவுமே டாக்டிக்ஸ் அப்படின்னா, இதெல்லாம் எப்படிதம்மா இருக்குது? இன்றைக்கி எரடகன் அவர்கள் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு தலைவரே வெற்றியா, யார் துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் தலைவரே வெற்றியானா, ஒரே மீட்டிங்கில் வெற்றி அடைய முடியாது. ஆனால் நம்ம பேசின விஷயங்கள் புரிய வச்சிட்டோம். பாலஸ்தீன விவகாரத்தில் மீது எல்லாமே பார்க்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்ட்டு அங்கே போயிட்டாருங்க. அங்கே போனோடனே அவர் கட்சி நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தலைவரே வெற்றி சாதிச்சிட்டிங்க, போய் நீங்கள் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசி யுஎன்எஸ்சியில் குறிப்பாக ஃப்ரான்ஸ் யூகேலாம் வேறு விதமான நிலைப்பாடு இருந்தாங்க, அவங்க எல்லாம் நம்ம நிலைப்பாடுக்கு கொண்டு வர வச்சது யாருன்னா நம்ம தலைவர் எரடகன் அவர்கள் தான். யார்? ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸு, யூகே, கனடா, இவங்க எல்லாம் பாலஸ்தீன தனிநாடுக்கான கோரிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுக்கான காரணம் யார்? எரடகன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிப்ளமேட்டிக் விஷயமா அடுத்தடுத்த நாடுகளை நம்ம மேஜர் ரோலாக புரிய வச்சிருக்கிறோம். அமெரிக்காவே நம்மளை நம்பி தான் இருக்குது தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை போற்றி புகழ்ந்து பக்கமாக எழுதியிருக்காங்க. நாளைக்கு காலைல பத்திரிகைகள் வரும், இன்றைக்கி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒன்று தாங்க பெண்டிங்கு, தலை நிமிர வைத்த எரடகன் அவர்கள் தலைகுனியை விடைய மாட்டோம் துருக்கியை அப்படின்னு போட்டு ஒரு டாபிக் ஒன்று போட்டு, ஒரு விழா ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் கூப்பிட்டு விழா ஒன்று எடுத்து அதை ஃபுல்லாக நீங்கள் இன்னும் பெருமையாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். துருக்கி என்றைக்குமே நாங்கள் தலைகுனியை விட மாட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா உங்கள் தலைவரை உட்கார வச்சு தான் ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷனை ரிக்டு பண்ணி ஜெயிச்சிருக்கிறாரு. ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் கை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. சிரியாவை 20,000 வருஷமாக தெரியாமல் ஆக்கிரமித்து வச்சுருக்கீங்க அப்படின்றது வெளிப்படையாக சொன்னார். என்னென்ன கலையை ஊற்ற முடியுமோ அவர் நேரடியாக கலையை ஊற்றிட்டு ஏன்னு கம்பெனியே போயிட்டார். இதில் இவங்களுக்கு வேறு மேய்க்கிறது எருமை, இதில் வேறு பெருமன்ற மாதிரி உட்காந்து, அதான் நாளைக்கு விழா எடுக்காதான் தலைகுனியை விட மாட்டோமா துருக்கின்ற மாதிரி விழா எடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச வச்சுருங்க. முடிஞ்சால் நான் கூட 4 வாழ்த்து செய்தியை போட்டலான் இருக்கேன். ஆனால் நேட்டோ நாடுகளுக்கு ஒரு செய்தி, குறிப்பாக துருக்கியினுடைய அம்பாசிடர் இவர் பராக் அவர்கள், ஒரு சாதாரணமாக இல்லை, இந்த நிறைய படத்துலலாம் பராக் அப்படின்வாங்கல்ல, பான் பராக்ன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பராக் இவர் என்ன சொல்கிறாரு, தெரிந்தோ தெரியாமலோ ஐரோப்பா நாடுகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் துருக்கி ஏற்றுக்கோங்க, நேட்டோவிலேயே 2nd லார்ஜஸ்ட் மிலிட்ரி பர்சன்னா அது துருக்கி தான். இப்போ கூட இவ்வளோ பதற்றமான ஒரு சூழ்நிலை உங்களை காப்பாற்றுறதுக்கு துருக்கி தயாராக இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க, அது நல்லதுக்கு இல்லை, ஏற்றுக்கோங்க
அவங்கள்ட்ட வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜெலன்ஸ்கி வந்து தனிப்பட்ட முறையில் டொமோவஸ்க் அப்படின்ற ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து ஒப்புதல் கேட்டிருக்கிறார். ஒரு 1600 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய மிசைல்ஸ் எங்களுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு இருக்கிறார். அவர் போயிட்டு சந்தோஷமாக போயிட்டு அவனுக்கு செய்தி வரும்னு இருக்கிறாங்க. ரொமானியா உக்ரைனுடன் இணைந்து ஆயுதங்களை தயாரிப்பதற்கான ஃபண்டிங்கை பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஐரோப்பா. இனி ரொமானியாவுக்குள்ளார உக்ரைன் வந்து ஆயுதங்கள் தயாரிக்க போகிறாங்க. வரும் காலங்களில் மாபெரும் வெற்றி அடைய போகிறோம்னு இருக்காங்க. சான்சலர் ஜெர்மனோட சான்சலர் ஃப்ரைட் ரைஸ் ஒரு 130-140 பில்லியன் பக்கம் திருடின பணம் வச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஏற்கனவே நிறைய எதிர்ப்பு வந்ததுனால ஃப்ரீயாக கொடுக்கலையா, இப்போ லோனாக கொடுக்க போகிறாராம். இந்த லோனாக கொடுத்து ஆயுதங்களை வளர்த்தி ரஷ்யாவை டவுன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வருங்காலத்தில் வெற்றி அடைய முடியும், இல்லைனா நம்ம நாட்டை இழந்துருவோம். அதுக்கான பாதைகளை சொல்லிட்டு இருக்கிறோன்றாங்க. சமீப காலமாக ஃப்ரைட் ரைஸினுடைய வார்த்தைகள் வந்து டவுன் ஆகிடுச்சு. ஃப்ரான்ஸ் அதே ஃபோர்ஸில் இருக்கிறாங்க. ஆனால் இவரை பற்றின பேச்சுகள் நான் ஒரு வாரமாகவே இல்லாமல் இன்றைக்கி தான் கொஞ்சம் பொது வெளிக்கு வந்திருக்கிறார் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். தொடர்ந்து அமெரிக்கா வந்து தனது அலாஸ்கா பகுதியிலும் சரி அட்வான்ஸ்டு சிஸ்டம் AEW அண்ட் C அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து அதான் அலாஸ்கா ஏர் டிஃபென்ஸுடைய பகுதியில் ஒட்டுமொத்தமாக அப்படியே வேவு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அங்கே நேட்டோ நாடுகள் யாருமே தூங்கலை, நிம்மதியாக தூங்கவே இல்லை. அவங்க கண்கள்லாம் பார்த்தா சிவந்திருக்கும். எந்த நேரத்தில் எந்த ட்ரோன் வருதோ தெரியல. சப்போஸ் தூங்கும்போது இந்த கொசு வந்து கொயின்னு ஒரு சவுண்டு வருதில்ல, அதை கூட அவங்க ட்ரோனுன்னு மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஐயோ ட்ரோன் காது பக்கம் வந்துருச்சுன்னு தட்டி ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க. அதுமாதிரி கூடுதல் தகவல். அப்புறம் காஜா கலாஸ் அவர்கள் வந்து அமெரிக்கா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. டியர் அமெரிக்கா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் உக்ரைன் இல்லை, நாங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் உக்ரைனை காப்பாற்ற முடியாது, அது கற்பனையில் நினச்சி பார்க்க முடியாது, வாங்க எங்களுடன் வாங்க, அதனால் நீங்கள் தனித்து நின்று நாங்கள் போரிட முடியாதுன்னு இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஜெர்மனிக்கு 1.23 பில்லியன் சேல்ஸ் 400 AIM-120D ஏர் டு ஏர் டிஃபென்ஸ் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். முதல் தகவல், ட்ரோன், அதாவது உக்ரைனுடைய ட்ரோன் தொடர்ந்து ரஷ்யானுடைய லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரியை அடுத்தடுத்து தாக்குதல்கள். இதுவரை கடந்த கடந்த 2 மாத காலத்தில் 85 எண்ணெய் கிணறுகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. பெலாரஸிலிருந்து ஷார்ட்டேஜுக்காக ரஷ்யாவுக்குள்ள அந்த ட்ரெயின் வழியாக கொண்டு போகிறத கூட தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ரஷ்யா கேஸ் ஆயில், கேஸ், பெட்ரோல், டீசல் எல்லாமே பெரிய தட்டுப்பாட்டில் இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இனி வரும் காலங்களில் திங்கட்கிழமை இருந்து நீங்கள் குருடாயிலோட விலை வந்து இனி கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இல்லை மற்ற நாட்டில் எப்படி ஒப்புதல் கொடுக்க போகிறாங்கன்றது பார்க்கலாம். நம்ம ஐ திங்க் காலத்தின் கட்டாயம் என்னை முடி என்கிறது. ஏனென்றால் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். பெண்டிங் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பேசுகிறேன். சமீப காலமாக எனக்கு ஒரு நாள் கொஞ்சம் டைம் மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் இனிமேட்டு முடிஞ்ச அளவுக்கு 2 மணிக்குள்ளே போகணுன்றதை ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் காலை ஆர்கே சேனலில். இல்லை சரி முடிச்சுக்கலாம். நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி. வணக்கம்.